தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகள் ஒதுக்கீடு. அதிமுக கூட்டணியில் 20 தொகுதிகள் ஒதுக்கீடு ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். 2026 தமிழக சட்டப்பேரவை தேர்தல். அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்க களமிறங்கியுள்ளது. அதிமுக பாஜக கூட்டணி இழுபறியில் உள்ளது. எந்தெந்த கட்சிகள் கூட்டணியில் இணைகின்றது என்பது தெரியவில்லை. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளது. அந்த கட்சிக்கு 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சற்று முன் ரகசிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது வேறு எந்த கட்சியும் அல்ல, பாட்டாளி மக்கள் கட்சி. பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு டாக்டர் ராமதாஸால் ஆரம்பிக்கப்பட்டது. தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி 2 பிரிவாக உள்ளது. டாக்டர் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியும், அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியுமாக உள்ளது. ஆனால் பாமக தொண்டர்கள், வன்னியர் சமூகத்தினர் 90% பேர் அன்புமணி ராமதாஸுக்கு ஆதரவாக உள்ளனர். இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி ராமதாஸ் பிரிவு அதிமுகவில் கூட்டணியில் இணைந்துள்ளது. சற்று முன் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. பேச்சுவார்த்தை நடத்தி வெளியே வந்த அன்புமணி தாங்கள் அதிமுக கூட்டணியில் இணைந்துள்ளதாக அறிவித்துள்ளார். தொகுதிகள் எண்ணிக்கை பின்பு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் 20 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஒரு ராஜ்யசபா எம்பி பதவியும் வழங்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் முதல் கட்சியாக பாமக இணைந்துள்ளது. மேலும் தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி பாரதம், ஃபார்வர்ட் பிளாக் ஆகிய கட்சிகள் ஏற்கனவே அந்த கூட்டணியில் உள்ளன. பாரதிய ஜனதா கட்சியும் அந்த கூட்டணியில் இணைவது ஏறத்தாழ உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், ஜான் பாண்டியன் கட்சியும் இணையலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் பல கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இணைய உள்ளன. தற்பொழுது அதிமுக பாமக ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது.